சேப்பங்கிழங்கு இலைய வச்சு ஒரு டிஷ் பண்ணலாமா? இந்த இலையில மிடில்லையும் சைட்லேயும் கொஞ்சம் திக்காக நரம்பு தெரியும். அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா இலைகளையும் கடலை மாவு 1 கப்பு, சில்லி பவுடர், சால்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக, வெல்லம், பெருங்காயம், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, புளி இல்லைன்னா புளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. சேப்பங்கிழங்கு இலைய இந்த மாதிரி திருப்பி போட்டு அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 3 இலைய இந்த மாதிரி பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக சுருட்டி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லீஃபை நைஃப் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஆறினோடனே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ இன்ச் ரவுண்ட் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெள்ளை எள்ளு, துருவின தேங்காய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து விடுங்க. எள்ளு தேங்காய் அன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்திக்கல. கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து இந்த மாதிரி ஒரு குலுக்கி ஒரு 2 செகண்ட் வச்சு எடுத்துட்டிங்கன்னா குஜராத்தி பாத்ரா ரெடி. சேப்பங்கிழங்கு இலை கடிச்சதுன்னா விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.